நேற்று மார்கழி 1ஆம் தேதி ஊரில் இருக்கிற அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பா ஊரில் இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு வந்து அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க. பிரசாதம் வந்து நாங்கள் வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். ஐயர் வந்து காலையில் 8:30 மணி போல் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் காலையிலே வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக கொடுக்குறது தான் சக்கரை பொங்கல், கொண்டக்கடலை சுண்டல், அப்புறம் கொஞ்சமாக லெமன் ரைஸ் செஞ்சிருந்தோம். ஸ்கூல் வந்து லீவ் நாளாக இருந்தால் யாராவது பசங்க குட்டீஸ் ஏதாவது வருவாங்க. ஸ்கூல் அந்த ஓப்பனிங் டைம் அதை பொறுத்து இருக்குது. ஒர்க்கிங் டேவாக இருந்துச்சுன்னா குட்டீஸ்லாம் வர்றது அந்த மாதிரி, அதனால் டைமிங்கை பொறுத்து தான் வருவாங்க. இது வந்து ரெசிபி வீடியோலாம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே இந்த சக்கரை பொங்கல் எப்படி, இந்த சுண்டல் எப்படி எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அரைப்படி நான் சக்கரை பொங்கல் வந்து செஞ்சுருந்தேன். இந்த சக்கரை பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா, இல்லை சக்கரை பொங்கல், பாயசம் எந்த ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலுமே நான் வந்து திராட்சை வந்து போட மாட்டேன். ஏன்னா ஸ்வீட் சாப்பிடும்போது ஒரு புளிப்பு வர மாதிரி எனக்கு இருக்கும். முந்திரி பருப்பு மட்டும்தான் நான் பண்ணி உடச்சி அதை நெய்யில் பொரிச்சு போட்டுருவேன். இந்த வாட்டி சக்கரை பொங்கல் வந்து பானையே கரெக்டாக ஃபுல்லாக வந்த மாதிரி இருந்தது. அதனால வழியாமல் பார்த்து பார்த்து இந்த நெய்யை வந்து நான் ஊற்றிட்டு இருந்தேன். ஊற்றி ஒன்றா கலந்து நான் எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுண்டலும் லெமன் ரைஸ் தான். அதிகம் சுண்டல் தாளிச்சதுக்கு அப்புறமா லெமன் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சாச்சு. எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டு பாத்திரத்தில் மாற்றிட்டு கோயில் கிளம்பி போயாச்சு. அபிஷேகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.